என்ன ஒரு மேட்ச்டா. ஒரு வழியா சின்ன சுவாமி கேஸ முடிச்சிட்டானுங்க எப்படியோ ஆர்சிபி. இந்த சின்ன சுவாமியில விளையாடுறதே வந்துட்டு ஏதோ ஒரு பொண ஊர்வலம் மாதிரி ஆயிட்டு இவனுங்களுக்கு ஒரு பேய பார்த்த மாதிரி ஒரு பீதி வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு எப்படியோ இந்த மேட்சை முடிச்சிட்டானுங்க ராஜஸ்தானோட. தேங்க்ஸ் ஆர் ரியான் பராக், நீ கேப்டனா இருந்ததுக்கு. நல்ல வேளை சஞ்சு சாம்சன் கேப்டனால வேர்ல்டுலயே 1 நம்பர் சோக்கர்னு ப்ரூவ் பண்ணிட்டடா நீ. 3 மேட்ச் கையில கிடைக்கிற மேட்ச குப்பையில தூக்கி போட்டானுங்க சார். எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வின் வேண்டாம். அட்டம் பிடிக்கிறான் ரியான் பராக். யோ வின்ன குடியா, தூக்கி எறிகிறான், வீசுறான், குப்பையில தூக்கி போடுறான். அதாவது சின்ன சுவாமி ஸ்டேடியம்னாலே ஆர்சிபிக்கு ஒரு மாதிரி இருக்கும் தெரிஞ்சும் அந்த இடத்துல கிடைச்ச சான்ஸை விட்ட பாத்தியா பராக் நீ. ஒன்ன மாதிரி எவனுமே இருக்க மாட்டான்டா. சஞ்சு சாம்சன் நீ வெளியே வச்ச தெரியுமா? உன்னால முடியாதுடா. போன வருஷம் முக்காவாசி மேட்ச் ராஜஸ்தான் ராயலுக்கு த்ரில்லரா தான் இருந்துச்சு. எப்படி ஜெயிச்சு கொடுத்தான் சஞ்சு சாம்சன்லாம். காய்ஸ், இந்த சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி இருக்கு தெரியுமா? இது வந்துட்டு உண்மையிலே இன்ஜுரிலாம் கிடையாது. அந்த மேட்ச்ல இன்ஜுரி இருந்து, ஆனா சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. நிறைய ஃபிஷியா அந்த ஐபிஎல்ல போயிட்டு இருக்கு. சில பேர் சொல்றாங்க அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் வந்துட்டு வெளியே வந்துருவான் ராஜஸ்தானை விட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரியான் பராக் தான் வந்துட்டு கன்ஃபார்ம் கேப்டன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் வந்துட்டு பாலிடிக்ஸ் தான் சொல்ல போனா. எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பட் பாலிடிக்ஸ்னால ரியான் பராக் தான் ஏதோ கேப்டனா இருக்க போறதா பேசிக்கிறாங்க. சஞ்சு வந்துட்டு டீம் விட்டு வெளியே வரதா சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் இவன் வெளியே வந்தா இவன் போற ஒரே டீம் சிஎஸ்கேவா தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க டோனிக்கு பதிலா யாரை போடுறது அப்படின்னு, அந்த இடத்தை யார் ஃபில் பண்றது அப்படின்னு. அது அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்னா அது சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சன் வெளியே போனா சிஎஸ்கேக்கு போயிரு, எனக்கு என்னதான் இருந்தாலும் அந்த சிஎஸ்கே பிடிக்காட்டியும் சிஎஸ்கே பெர்ஃபெக்டான டீம் சஞ்சு சாம்சனுக்கு. சோ நிறைய காரணம் இருக்கு. ரியான் பராக், எனக்கு ரியான் பராக் பேட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவன் அடிக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஆனா கேப்டனாலாம் ஒண்ணுமே அவன் பண்ணல. அவன் ஒஸ்ட் கேப்டன். பார்த்தாலே தெரியாது ரியான் பராக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டா தம்பி, உனக்கு வின் பண்ற மென்டாலிட்டியே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்சுக்கு வரும். இன்னைக்கு மேட்ச் காப்பாத்துனது யாரு அப்படின்னு சொல்ல போனோம்னா ஜித்தேஷ் சர்மா தான். ஜித்தேஷ் சர்மா மட்டும் அந்த ரிவ்யூ எடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்சை முடிச்சிருப்பான். த்ருவ் ஜுரேல் வந்துட்டு 23 பாலுக்கு 18 ரன்ஸ்ல இருந்தான். சுத்தமா படல. கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 மேட்ச் தோக்கும் போதும் 2 மேட்ச் தோக்கும் போதும் த்ருவ் ஜுரேலும் ஹெட்மயர் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்ச் அதே மாதிரி தான் வந்துச்சு. த்ருவ் ஜுரேலுக்கு சுத்தமா படவே இல்லை. டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தான், விட்டுக்கிட்டே இருந்தான் ஸ்பின்னர்ஸ் வரும்போது. அதுக்கப்புறம் ஒரு பிடி பிடிச்சான்பா. அந்த புவனேஸ்வர் குமார் ஓவரை வெளுத்து வாங்கிட்டான், போட்டு நொறுக்கிட்டான். கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சு, ஐயா முடிச்சிருவான்ப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹேசல்வுட் பால்ல அந்த கேட்ச பிடிச்சவனே யாருமே அப்பீல் பண்ணல. ஹேசல்வுட்டே கிளம்பி போயிட்டா, ஒண்ணு இல்லப்பா அப்படின்னா. ஆனா ஜித்தேஷ் சர்மா தான் இதே எடுறான்னு சொல்லி எடுத்தானுங்க, அவுட். அதெல்லாம் நான் அவுட்டுன்னே நினைச்சு பார்க்கல. பக்காவான வெயிட்டான ரிவ்யூ. அது மட்டும் இல்ல, ஹேசல்வுட் 4 விக்கெட் எடுத்தான். இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்சும் அவனுக்கு தான் கொடுத்தாங்க. மெயின் ரீசன் வெயிட்டா போட்டான். இருக்கிற பெரிய விக்கெட் எல்லாமே அவன் தான் தூக்கியிருக்கான். ஜெயஸ்வால், ஹெட்மயர், த்ருவ் ஜுரேல், ஆர்ச்சர், இவனுக்கு எல்லாத்தையும் இவன் தான் தூக்குனான். ஸ்டார்டிங்ல நான் ஆர்ஆர்ல அடிக்கும் போது கன்ஃபார்ம் நான் வந்துட்டு வின் பண்ணிடுவானுங்க அப்படிதான் நினைச்சேன் இந்த மேட்ச். பட் விட்டுட்டானுங்க. சோ ஓகே கேஸ், இந்த மேட்ச் பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற கிரிக்கெட் கண்டென்ட் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்ல, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஓகே கேஸ், சோ ஃபர்ஸ்ட் டாஸ் யாரு ஜெயிச்சா அப்படின்னா பராக் தான் ஜெயிச்சான். ஜெயிச்சோன்னா பவுலிங்ட்டா. நான் வந்துட்டு இவனுக்கு பவுலிங்னோட லைட் அப்செட் ஆட்டேன். ஐயோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா, இவனுக்கு சின்ன சுவாமி ஸ்டேடியம்னாலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டிக்கிறானுங்க, ரன்னும் அடிக்க மாட்டேங்கிறானுங்க, இதே தான் நடக்குது அப்படின்னு நினைச்சேன். பட் எக்ஸ்ட்ரா ஸ்டார் மாற போட்டானுங்க. 15 எக்ஸ்ட்ராஸ் போட்டுருக்கானுங்க. இன்னைக்கு ஆர்ச்சரே வந்து தாடிச்சிட்டான். ஆர்ச்சர் வந்து வைட்ல 4 போட்டே வந்துட்டு இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல் சைட்ல யார் நல்லா பவுலிங் போட்டிருக்கான்னா ஆர்ச்சரும் வனிந்து வசரங்காவும் தான். அவனுக்கு 2 பேர் தான் காப்பாங்க. இந்த துஷார் தேஷ்பாண்டே ஒருத்தர் இருக்கா, டே யோ சும்மா கடையா வேற ஏதாவது சொல்லிட போறேன். துஷார் தேஷ்பாண்டே மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தான்னு வச்சுக்க, ரோஸ்ட் போட்டு தள்ளிய பண்ண உன்னையெல்லாம். யாரா இவன் துஷார் தேஷ்பாண்டி? எங்க இருந்தா கூட்டுது? கூர்க்கா மாதிரி இருக்கான்டா அவன். எப்படிடா அவன் டீமுக்குள்ள எடுத்தானுங்கன்னே தெரியல. செம்மறி ஆடு மாதிரி இருந்து திடீர்னு உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் கொலப்படி பண்ணிட்டு இருக்கான். சந்தீப் சர்மாக்கு லயனல் இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது. முன்னாடிலாம் எப்படி போட்டுட்டு இருப்பான் சன்ரைசர்ஸ்ல இருக்கும் போது. போன வருஷம் கூட சூப்பரா போட்டான், இந்த வருஷம் ரொம்ப ஒஸ்டா போடுறான். விக்கெட்லாம் எடுத்தான், ஆனா இந்த பழைய மாதிரிலாம் சந்தீப் சர்மா போட மாட்டேங்கிறான், ரொம்ப பேடா போட்டான். இன்னைக்கு தலைவன் கோலி வேற லெவல்ல விளையாண்டான். 70 ரன்ஸ். ஃபில் ஸ்டார்ட் ஒரு டீசென்டான ஸ்டார்ட் கொடுத்து கிளம்பி போயிட்டான். அதுக்கு ஸ்லோ ஆயிட்டான். ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா ஸ்லோ ஆயிட்டான். பட் கோலி
படிக்கலும் தான் வெயிட் காமிச்சானுங்க. படிக்கல் மறுபடியும் ஒரு 50, கோலியும் படிக்கலும் தான் நீங்க மேட்சை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. 15 ஓவர்ஸ்க்கு 150 ரன்ஸ் வர அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டக்குன்னு போயிட்டாங்க. கோலிக்கு ஒரு ஸ்லோ பால் போட்டு தூக்கிட்டான் ஆர்ச்சர். அதுக்கப்புறம் பட்டிதார் அவுட் ஆயிட்டா. டிம் டேவிட் ஏர்லியா வந்துட்டான். அதுக்கப்புறம் டிம் டேவிடும் ஜித்தேஷ் சர்மா தான் இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா அடிக்கிற ஷாட்லாம் லைட்டா தினேஷ் கார்த்திக் வைப் கொடுத்துட்டு இருக்கான். வந்துட்டு இந்த காக்கிய ஷாட் ஆடுறது, பேக்ல பிளிக் அடிக்கிறது, ரேம்ப் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். டிம் டேவிட இறக்கி விட்டாலும் அவனும் நல்லா விளாண்டான். ஏன்னா லிவிங்ஸ்டன் வெளியே வச்சு ஸ்டெப்பாட தான் உள்ள கொண்டாங்க. பட் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்ததுக்கு ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிட்டானுங்க. 205 டோட்டல் வந்துச்சு. இந்த டோட்டல் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேடியம் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாம அவனுக்கு டீம்ல அவ்வளவு நல்ல பேட்டிங் பிளேயர்ஸ் வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பாலே புவனேஸ்வர் குமார் பால்ல பொலார்னு ஒரு 6 அடிச்சான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்திட்டு இருக்கானுங்க. சப்புன்னு ஒரு 6 அடிச்சு முடிச்சிட்டான், அமைதியாக்கிட்டான். 19 பால்ஸ்ல 49 ரன்ஸ். இவனும் அந்த 14 வயசு பையன் ரகுவன்ஷியும் சூப்பரா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அவன் ஒன்றும் பயங்கரமான விளையாடல, ஒரு 2 6 அடிச்சான். இருந்தாலும் நீ முக்காவாசி வந்துட்டு ராஜஸ்தானுக்கு ரன்ஸ் போனது எதுல அப்படின்னா எட்ஜில தான். எல்லாமே எட்ஜில தான் இவனுக்கு போயிட்டு இருந்துச்சு. உட்காந்து அடிக்கிறான், எட்ஜில 6 போகும். ஜெயஸ்வால்லாம் வேற லெவல் ஸ்டார்ட் கொடுத்தான். இவன் கொடுத்த ஸ்டார்ட்டுக்கெல்லாம் நீங்க இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கணும். இன்னைக்கு இந்த மேட்சை தோத்ததுக்கு காரணம் யாருன்னா நீங்க தாண்டா ராஜஸ்தான் ராயல் சோக்கர் பசங்களா. 3 மேட்ச் சோக்கா இருக்கீங்களா? எப்படா தொடர்ந்து 3 மேட்ச் சோக்காரீங்க? ஜெயிக்க அந்த மேட்சை தூக்கி வீசிடுறானுங்க. எங்களுக்கு வேண்டாம் சார், எங்களுக்கு வின்னே வேண்டாம், நாங்க இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்றானுங்க. ரியான் பராக் இந்த மூஞ்ச அந்த சோகமா வைக்கிறது. போன வருஷம் மட்டும்தான் ரியான் பராகா இருந்தான். இப்ப பழையபடி ஆயிட்டான் ரியான் பராக். அந்த ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு மாதிரி இந்த அப்படி கோவப்படுறது, ஒரு மாதிரி மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டா எல்லாரும் வந்துட்டு நம்ம சோகமா இருக்கிறத நினைக்கிறது. நீ அழுதுட்டு இருந்தாங்க, மேட்ச் முடிஞ்சிட்டு ரொம்ப எமோஷன் ஆயிட்டு இருந்தா. கண்டிப்பா நீ சஞ்சு சாம்சனை வெளியே வச்சுட்டு நீ கேப்டனா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். நீ வெளியே வச்சுட்டு என்ன பண்ணிடுறான்னு பார்ப்போம் சஞ்சுவை. சோ அது மட்டும் இல்ல, பட் பேட்டிங் வந்து அவன் ஏதோ ஓரளவு பிடிச்சா. ரியான் பராக் என்ன 20 ரன் அடிச்சான். ஐயா நீ கேப்டன் அணியா, இறங்கி ஆடணும். நிதிஷ் ராணா ஒரு சைடு ஒரு 28 அடிச்சான், முடியல. இந்த சைடு பாத்தீங்கன்னா செம்ம அடி விழுந்துச்சு நம்ம பவுலர்ஸ்க்கும். பவுலிங் வந்துட்டு எங்க ஸ்லோ ஆச்சுன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு ராஜஸ்தான் ராயல் வின் பண்ற மாதிரி இருந்து அவ்வளவு ஃபாஸ்டா விளையாண்டானுங்க. ஜெயஸ்வால் விக்கெட் போனோன்னே இவனுங்க வந்து கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் கொடுக்கும் போது நல்லா தான் இருந்தது. எதுல ஸ்லோ ஆச்சுன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் சுயேஷ் சர்மாவும் குர்னால் பாண்டியா வந்தோன்னு தான் எல்லாமே மாறுச்சு. குர்னால் பாண்டியா போட்ட உடனே அவுட் ஆயிட்டான். ரியான் பராக் அவுட் ஆயிட்டான். பால் மேல போயிட்டு அவ்வளவுதான், எட்ஜ் ஆகி அவுட். அதுக்கப்புறம் வந்தோடனே த்ருவ் ஜுரேல் அவுட் ஆனா அது பேட் எட்ஜ் கொடுக்கலாம் பேர். அதுலதான் மாறிச்சு. இந்த த்ருவ் ஜுரேல் நின்னுட்டா. நான் த்ருவ் ஜுரேல் மேலேயும் அவ்வளவு வந்துட்டு நம்பிக்கை எல்லாம் வைக்கல. இவன் என்னப்பா அடிக்க போறான், இவன் போன மேட்ச் அடிக்கல, ஒண்ணுமே அடிக்கலன்னு. ஆனா எபிலிட்டி இருக்கிறது நமக்கு தெரியும். த்ருவ் ஜுரேல் எப்படி ஆடுவான்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு 2-3 மேட்ச் அவன் ஆடாத போது எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஆட மாட்டான் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவுல தான் ஒரு பிக்கப் எடுத்தானுங்கப்பா திடீர்னு. இந்த நான் கரெக்டா பார்க்கும்போது 23 பாலுக்கு 18 ரன்ஸ் இருந்துச்சு. ஓவர் முடியும் போது ஒரு 6 அடிச்சா 24 பாலுக்கு 24 ரன்ஸ் இருந்தது. இந்த புவனேஸ்வர் குமார் ஓவர் ஒண்ணு கிடைச்சிச்சுப்பா, வச்சு சாத்திட்டான். அந்த ஓவர்ல நொறுக்கி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே ஆர்சிபி பக்கம் திரும்பிட்டு ஹேசல்வுட் பவுலிங் போட வந்தா. எல்லாமே இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சது என்னன்னா அந்த ரிவ்யூல தான் இருக்கு. ஜித்தேஷ் வேற லெவல்ல ரிவ்யூ எடுத்தான். அந்த ரிவ்யூ மட்டும் எடுக்காட்டி எனக்கு தெரிஞ்சு த்ருவ் ஜுரேல் அடிச்சிருப்பான். அதுதான் என்னோடது, அவன் அடிச்சிருப்பான் எனக்கு தோணுது. ரொம்ப கம்மி காய்ஸ். என்ன 17 ரன் 20 ரன் அடிக்கணுமா? இதெல்லாம் ரொம்ப கம்மி அவன் இருக்கிற ஃபார்முக்கு. பட் அந்த ரிவ்யூ எடுத்ததுதான் எல்லாமே மாத்திருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு பால் அவுட். ஆர்ச்சரும் பெரிய ஹிட் அடிக்கக்கூடிய ஆள் தான். சரியான ஒரு பாலை போட்டு தூக்கிட்டான். அதுக்கும் பெர்ஃபெக்டான வின்னு. லாஸ்ட் ஓவர்ல தயால் வந்தா நல்லா போட்டான். பவுலர்ஸ் ஓவர்ல லைட்டா புவனேஸ்வர் குமார் ஓவர்ல லாஸ்ட் ஓவர்ல தான் செம்ம அடி விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 28 ரன் தான் புவனேஸ்வர் கொடுத்தான். தயால் ஓவர்ல செம்ம அடி விழுந்துச்சு. ஏர்லியர்லாம் செம்ம அடி விழுந்துச்சு. பட் லாஸ்ட் ஓவர் ஃபைனல் ஓவர் நல்லா போட்டான். ஃபைனல் ஓவர்ல அவ்வளவு ஒன்றும் ப்ரெஷர்லாம் இல்லை. யாரும் பேட்ஸ்மேனா வந்துட்டு எதுவும் புடுங்கல. பனிந்து வசரங்க வந்து என்ன கப்பலை என்ன கட்ட போறான் முடியாது. பட் இன்னைக்கு ஃபேன்ஸ் இந்த ஸ்டேடியமோட சவுண்டே பயங்கரமா இருந்து. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிக்கிறானுங்க. இங்க எத்தனை வாட்டி தோக்குறது வந்து தோத்துக்கிட்டே இருக்கானுங்க. நான் வேற போன வாட்டி கான்பிடண்டா சொல்லிட்டேன் போன வீடியோல, கண்டிப்பா ஆர்சிபி அடிப்பானுங்கடா பாத்துடலாம்டா அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். சோ அதனால எனக்கு ஜெயிச்சது வெயிட்டா இருந்துச்சு. 3 நாள் கைஸ் போன லாஸ்டா நடந்த 3 மேட்சும் மந்தமா இருந்ததுனால இன்னைக்கு ஒரு மேட்ச் சூப்பரா மாட்டினதுனால ஜாலியா இருக்கு. ஒரு விக்டரி ஆர்சிபிக்கு. இப்ப 3rd பிளேஸ் வந்துட்டானுங்க. ராஜஸ்தான் ராயலோட மானத்தை வாங்குறது கீழே இருக்கு. குமார் சங்கக்கார டீமை வந்துட்டு இப்படி வச்சிருந்தாரு. குமார் சங்கக்காரும் சஞ்சு சாம்சனும். அவர் இன்னைக்கு வந்து மேட்ச் பார்த்து அவரு முன்னாடியே தோத்து போறீங்கல்ல, தோத்து போடா, நீ தோத்து போ. சஞ்சு சாம்சன்லாம் சிஎஸ்கே வரணும், அவ்வளவுதான்.
இது நடக்கும் பாருங்க வேணாம். சோ இவ்வளோ நல்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, சைன்னு இருக்கு எனக்கு இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு. சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச். டேய் இவனுங்க வேறடா, ஐயோ நாளைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்எச். டேய் இதையாவது ஜெயிச்சு தொலைங்கடா, இதையாவது ஜெயிச்சு தொலைங்க. சப்பா மேட்ச்ரா, செத்து போய் வரானுங்க எல்லாரும் போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எஸ்ஆர்எச் இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு தான் இருக்கு. 9th பிளேஸ்ல இருக்கானுங்க எஸ்ஆர்எச். சிஎஸ்கே 10th 9th 10th நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது. இதுக்கும் வந்துட்டு இப்ப கூட கான்பிடண்டா இருக்கானுங்க சில சிஎஸ்கே ஃபேன்ஸ். எங்க தலை வந்துட்டு விக்டரிக்கு எடுத்துட்டு போவாரு அப்படின்னு. கங்க்ராச்சுலேஷன்ரா. மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆனா கூட ஓட வைக்க முடியாது உங்க தலையால. இப்ப அந்த அளவு டோனி இப்ப இருக்கிறாரு நிலைமை. சோ இப்ப என்ன அட்வான்டேஜ் நான் ஒண்ணு சொல்றேன்னா, இது வந்து ஒரு கேவலமான ஒரு அட்வான்டேஜ் தான், ஒண்ணும் இல்ல. இப்ப மும்பைட்ட தர்மடி வாங்கிட்டு திருப்பி அங்கிருந்து டிராவல் பண்ணி இங்க வரணும், அது ஒரு அலைச்சல். அதுவும் சென்னையில இருக்கிற ஹீட்டுக்கே இந்த விளையாடுறதுக்குள்ள மண்டை காஞ்சி கீழே விழுந்துருவானுங்க சொல்ல போனோட. சோ இது ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்ல, சென்னை வந்துட்டு என்னமோ பண்ணி வின் பண்ணையாவது பாக்குறானுங்க. அந்த கிரிட்டிக்ஸை வந்து எடுத்துக்கிறானுங்க. அதாவது இப்படி இருந்த டீம் வந்து இப்படி ஆயிட்டு, அதனால நாங்க வந்து வின் பண்ண பாக்குறோம், ஏதாவது ஒண்ணு பண்ணி வின் பண்ண பாக்குறானுங்க. ஆனா வின் பண்ண மாட்டேங்கிறானுங்க. பட் எஸ்ஆர்எச் சைடு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நல்ல டீம் இருக்கு, ஃபயர் ஆக மாட்டேங்கிறானுங்க. அதுதான் பேட் சீசன் சொல்ல போனா எஸ்ஆர்எச்சுக்கு. சிஎஸ்கேக்கு வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு பிளேயர்ஸ் யாருமே இல்ல, எவனும் நல்லா விளையாட மாட்டேங்க, மாத்தி போட வேண்டியதா இருக்கு. பட் எஸ்ஆர்எச்சுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எல்லாம் என்னடா டீம், இதெல்லாம் என்ன டீம்? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு அங்கித், கிளாசன், இவனுங்கெல்லாம் வச்சுட்டு தோத்து போறீங்க. முகமது ஷமி, பேட் கமிங்ஸ், இத்தனை பேரை வச்சுட்டு தோத்து போறீங்கடா. அவனுங்க டீம்லயாவது ஆள் இல்ல, இத்தனை பேரை நீங்க வச்சுட்டு தோத்து போறீங்க. சோ நாளைக்கு எஸ்ஆர்எச் சைடை பத்தி உங்களுக்கு தெரியும். அடிச்சா இமயமலை மாதிரி அடிப்பானுங்க, இல்ல புஷ்குன்னு போயிருவானுங்க புஷ்வான மாதிரி. கிளிக்கானா எஸ்ஆர்எச் வின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சிஎஸ்கே பிடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோம் டவுன்ல வச்சு நடக்குது, ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. சென்னையில வச்சு கண்டிப்பா ஒரு கேப், இத்தனை நாள் கேப் இருக்கு, பிளானோட தான் வருவானுங்க. எப்படியாவது பிளான்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ப்ரெஷரே இல்லை. சென்னை வெளியே அவ்வளவுதான், ப்ரெஷரே இல்லாம ஜாலியா வந்து விளையாட போறானுங்க. சென்னையில வந்து சிஎஸ்கே வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அதை புல் அவுட் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா கிளிக் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. ஏன்னா போன வந்து சமத்தியா தோத்துருக்கானுங்க. டிராவிஸ் ஹெட்லாம் டக் அவுட் ஆயிருக்கான். அதெல்லாம் கண்டிப்பா மண்டேல வச்சிருப்பான் டிராவிஸ் ஹெட்லாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லாருமே நல்லா விளையாடல. அது வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு எஸ்ஆர்எச்சுக்கு அவங்க இடத்துல வச்சு அடி வாங்கினது. ஸோ அது வந்துட்டு அந்த ஃபயர் பர்ஸ்ட் பண்ணி வேணா நாளைக்கு மேட்ச் ஜெயிக்கலாம். பட் ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கேல வச்சு சென்னையில வச்சு அடிக்கிறது. பட் சென்னைக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க டயர்டாகி வருவானுங்க, அங்க இருந்து வர்றது தோத்துட்டு வரானுங்க. போன வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இல்ல, இந்த வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆனா இருக்கிறதுலே நாளைக்கு மேட்ச் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். இதே மாதிரி இந்த மேட்ச் த்ரில்லிங்கா இருக்கணும். இப்ப ஆர்சிபி ஆர்ஆர் நடந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கா இருந்தா ஒர்த்தா இருக்கும். சும்மா சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு அப்படின்னு கொடி கட்டி கொண்டாடினா அந்த மேட்ச் ஒர்த்தே இல்லை. ஏன்னா கடைசி இருக்கானுங்க இவங்க ரெண்டு பேரும் 9th 10th, எவன் இதுல மேல வர போறான்ற ஒரு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க இதுல. சோ பாப்போம் நாளைக்கு guys என்ன நடக்க போகுது அப்படின்னு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே guys, அது மட்டும் இல்ல, உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராவது இருக்காங்க, கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.